ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சம்மருக்கு ஏற்ற குழு குழுன்னு ரொம்பவே ஆரோக்கியமான தேங்காய் பால் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியை ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சுவையான தேங்காய் பால் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம சல்லடையில் போட்டு வச்சிடலாம். அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு வடிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம புட்டிங் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை வச்சுருக்கேன், அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை அடுப்பில் வச்சுட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே நமக்கு கட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா திக்காக ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம ஏலக்காய் தூளுக்கு பதிலாக எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த புட்டிங் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் சின்ன சின்ன பவுல் எடுத்திருக்கேன். இதில் ஆயில் இல்லைன்னா நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டிங்கை சேர்த்துக்கலாம். இந்த புட்டிங் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் 2லேருந்து 3 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்பவே ஜில்லுன்னு சூப்பரான தேங்காய் பால் புட்டிங் நமக்கு தயாராகிடும். இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.